ஹாய் மக்களே, ஜஸ்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரித்தன்யா வரதட்சணை கொடுமை, ரொம்ப செக்ஷுவல் அபியூஸ்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கனமான இதயத்தோட ஒரு வீடியோ போட்டான். அந்த வடு ஆறுறதுக்குள்ளே கேரளாவை சேர்ந்த விபஞ்சிகா அப்படின்னு ஒரு இளம் பெண், ஒரு அழகான பெண் தற்கொலை பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப வருத்தத்துக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தான் மட்டும் தற்கொலை பண்ணிக்கல, கூட சேர்ந்து ஒரு 1.5 வயசு பெண் குழந்தையும் சேர்த்து தன் கூட அழைச்சிட்டு போயிட்டார். அதுதான் ரொம்ப ரொம்ப கலங்கடிக்கிற விஷயமா இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆடியோவை கேட்குறப்ப ஆல்மோஸ்ட் திருப்பூர் ரித்தன்யாவதும் இவங்களதும் ஒரே மாதிரி இன்சிடெண்ட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. ஒரு பெண் தான் மட்டும் தற்கொலை பண்ணி சாகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் ஒரு சின்ன கை குழந்தை, ஒரு 1.5 வயசு பெண் குழந்தைய சேர்த்து அழைச்சிட்டு போகிறா அப்படின்னா அவள் எந்த மாதிரி கொடுமைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த ஆடியோவில் அவங்க சொல்கிறப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. எப்போ ஒரு பெண் தற்கொலை அளவுக்கு போகிறாளோ அந்த அளவுக்கு அவள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளங்கள் அவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எஸ்பெஷலி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் எல்லாரும், படித்த பெண் தானே எதிர்கொள்ள வேண்டாமா அப்படின்னு. பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த பிரச்சனைகள் அவ்வளவு கஷ்டமானது. வெளியில் சொன்னால் கேட்குற நீங்கள் எல்லாருமே ஒருவேளை என் சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த முடிவை தான் எடுப்பீங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கலங்கிய மனசு. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, இது அம்மா கிட்ட சொல்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதோட இன்னும் ஒரு படி மேலே போய் பணம் இல்லைன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. 33 வயதாகும் விபஞ்சிகா கேரள மாநிலத்தை சேர்ந்த கொல்லம் பகுதியை சார்ந்தவர். சின்ன வயசுலேயே தந்தையை தவறவிட்ட இவர் தாயோட அரவணைப்பில் தாய் பார்த்து பார்த்து பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. விபஞ்சிகா துபாயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹெச்ஆராக பணிபுரிந்து வந்திருக்காங்க. கோட்டயம் பகுதியை சேர்ந்த நிதிஷ் அப்படிங்கிறவனோட 2020 விபஞ்சிகாவுக்கு மேரேஜ் நடக்குது. எமிரேட்ஸில் இன்ஜினியராக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வர நிதிஷ் ஆரம்பத்தில் விபஞ்சிகாவோட கம்மியான சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. நிதிஷ் கல்யாணம் முடிஞ்சவொடனே தான் எமிரேட்ஸ்க்கு வந்திருக்காரு. எமிரேட்ஸ்க்கு வந்தவொடனே அவரோட சம்பளம் அதிகமாகிருக்கு, கூடவே கொழுப்பும் அதிகமாகிருக்கு, திமிரும் அதிகமாகிருக்கு. ஷார்ஜாவில் நிதிஷோட அவங்களோட அக்கா மற்றும் அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. கல்யாணம் ஆன அடுத்த நாள் நிதிஷோட அக்கா என்ன பண்ணியிருக்கா, வேக வேகமாக தூங்கிட்டு இருக்கிற விபஞ்சிகாவை எழுப்பி நிறைய வேலைகளை சொல்லியிருக்காங்க. அவங்களும் பாவம் சரி முதல் நாள் அப்படின்னால முகம் சலிக்காமல் முடிச்சிருக்காங்க. வேலையை முடித்த கையோட இன்னும் மேற்படி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் நீ தான் சமைக்க போகிறேன். அவங்களும் அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஈவன் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இன்றைக்கி நீ தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு ஆயாசமாக கேட்டிருக்காங்க அவங்க சிஸ்டர்கிட்ட, ஏன் இப்படி எல்லா வேலையும் ஒருத்தையவே செய்ய வைக்கிறீங்க அப்படின்னதுக்கு நிதிஷோட சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீ நிதிஷ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு நாங்களாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண ப்ராங்க் தான் இது அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்காங்க நிதிஷோட சகோதரி. இது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய அப்பப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பெண் குழந்தை பிறந்ததோ அதுக்கப்புறமா இவங்க என்னை கொடுமை பண்ணுறதுங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியோடு அந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் விபஞ்சிகா என்ன பண்ணுறாங்க, கொடுமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம்னு சொல்லி அங்கேருந்து பக்கத்தில் உள்ள வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்ததை பார்த்த விபஞ்சிகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இல்லை இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இதை நம்ம தாய்கிட்ட சொல்லி விவாகரத்துக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தாய்க்கு ஃபோன் பண்ணி தனக்கு நடந்த எல்லா ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லா கொடுமைகளுமே தாய்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப வக்கீல் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி விபஞ்சிகாட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது விபஞ்சிகாவும் வக்கீலும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உடனே வக்கீலும் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக. அதுக்கப்புறமா விபஞ்சிகாட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இவர் லாயருக்கு வரவே இல்லை. ஸோ கடந்த 8ஆம் தேதி வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரமாக கதவை தட்டி திறக்கலன்னு உடனே விபஞ்சிகாவோட ஹஸ்பண்டான நிதிஷ்க்கு போய் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் நிதிஷ் கதவை உடைச்சி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது,
விபஞ்சிகா அந்த குழந்தைக்கு தூளி கட்டுவாங்க தெரியுமா, அந்த கயித்துல அவங்க கழுத்தில் கட்டி பக்கத்துலேயே குழந்தையும் இறந்துருது. விபஞ்சிகா பண்ண இன்னொரு ஒரு புத்திசாலித்தனமான வேலை என்னென்னா, இவங்க பண்ண கொடுமையெல்லாம் நம்ம இறப்புக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிவிக்கணும், இவங்க எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க ஜஸ்ட்டு இறப்பதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நடந்த என்னென்ன மாதிரி அப்யூஸ் நடந்தது, அவங்கள எங்கெங்கெல்லாம் காயப்பட்டிருக்காங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்கிறத எல்லாத்தையுமே ஆடியோ ப்ளஸ் இமேஜஸாகவும் ஃபோட்டோகிராஃபாகவும் கரெக்டாக 3 ஹவர்ஸ் கழித்து அது ரிலீஸ் ஆன உடனே தான் எல்லாருக்குமே இது தெரிய வந்தது. கேரளா மாநிலத்தையே உலுக்கிருச்சு இந்த விஷயம். கேரளா மட்டும் இல்லைங்க, கேட்குறவங்க எல்லாரையுமே தான். அந்த ஆடியோவில் அவங்க சொல்லும்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவன் காலில் விழுந்து கேட்டாங்க, என்னையும் என் குழந்தையும் கைவிட்டுறாத அப்படின்னு. நான் தான் அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கேன், என் குழந்தையும் தகப்பன் இல்லாமல் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடி கேட்டேன். பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு தான் சோறு போட மாட்டேங்கிறானுங்கன்னா என் குழந்தைக்கும் அவங்க சோறு போடவே இல்லை. ஒவ்வொரு முறையும் என் பொண்ணு அந்த சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. மேலும் விபஞ்சிகா அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய தற்கொலைக்கு முழு காரணம் என் நிதிஷ், அதாவது என்னோட கணவர் நிதிஷ் மற்றும் அவரோட சகோதரி மற்றும் அவரோட அப்பா தான் இதுக்கு முழு காரணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் தான் உடம்புல உள்ள எல்லா காயங்களையும் ஃபோட்டோவாக எடுத்து அதில் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அந்த போஸ்டெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இதில் தான் இன்னும் சந்தேகம் அதிகமாகிருக்கு. இதை விட ஒரு படி மேலே போய் விபஞ்சிகாவோட மொபைலும் விபஞ்சிகாவோட லேப்டாப்பும் எங்கே போச்சுன்னு தெரில, காணவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியில் வந்திருக்கு. இது இன்னும் நிதிஷ் மற்றும் அவரோட குடும்பத்தின் மேலே உள்ள சந்தேகத்தை இன்னும் ஜாஸ்தியாகிருக்கு. விபஞ்சிகாவோட இந்த ஆடியோ இந்த ஃபோட்டோஸ் இல்லாமல் அவங்களுக்கு டெய்லி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாமே ரொம்ப விலாவாரியாக டீட்டெயிலாக அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த விட்னஸ் கிடச்சிருக்கிறதுங்கிறது வந்து என்ன இந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதில் குறிப்பிடும்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய 7 மாதம் நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க எனக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்தது கிடையாது. நான் பசிக்குது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் என்ன வீட்டுக்கு வெளியில் வாசலுக்கு வெளியில் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் நிற்க வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கழுத்தில் பெல்ட்டை கட்டி குடும்பமே சேர்ந்து அடிப்பாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு கர்ப்பிணி பொண்ணை புருஷன், சகோதரி, மாமனார் எல்லாம் சேர்ந்து அடித்தாங்கன்னா அந்த சிச்சுவேஷனை என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. ஹவு க்ரூவல் தே ஆர். ரியலி மனுஷ பிறவிகளே கிடையாதுங்க, மிருகங்கள். இதே பயங்கரமான கொடுமை. இதை விட அடுத்த ஒரு கொடுமையை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் பயங்கரமாக வலிக்குது. இவங்க ஆன்லைனில் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டோன்னே அந்த மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவள் போய் கேட்பாங்களா, இது எனக்கா அப்படின்னு. அதுக்கு இல்லை இது உனக்கு இல்லை, நாய்க்கு அப்படின்னு வாங்கலாம். ஸோ ஒரு நாய்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட ஒரு பெண்ணுக்கு கிடைக்கலங்கிறது யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. என்ன மாதிரி மிருகங்களோட வாழ்க்கை நடத்தியிருக்காங்க அப்படின்னு. இந்த நிலைமை எந்த பெண்ணுக்கு வரக்கூடாது. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த குழந்தை வந்தோடனே அந்த குழந்தைக்கும் சாப்பாடு போடாமல் கிட்டத்தட்ட இவங்களை என்னென்ன மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்காங்களோ அந்த அனைத்து கொடுமையுமே அந்த குழந்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்குங்கிறது தான் இன்னும் இதோட உச்சம். இதை விட இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, மாசமாக இருக்கிற பொண்ணோட உச்சி முடியை பிடிச்சி ஃபேமிலியாக உட்காந்து அந்த ஷவர்மான்னு சொல்லுவாங்க, அதை வாயில் வச்சு திணிச்சிருக்காங்க. என்ன மாதிரி பிறவைங்கடா இதுங்களா. ஏன் இப்படி கொடுமை பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, உங்கள் வீட்டில் கார் வாங்கி தரல, பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணல, வரதட்சணை கொடுக்கல, இப்படிலாம் எல்லாம் என்னென்ன குறை சொல்ல முடியுமோ எல்லாமே குடும்பமாக சேர்ந்து சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணை வாழ்க்கையில் நரகமாக்கியிருக்காங்க. செய்தியாளர்கள்லாம் விபஞ்சிகாவோட அம்மாவை கேட்குறாங்க, இவ்வளவு கொடுமைகளை தாங்கிட்டு உங்கள் பொண்ணு ஏன் அங்கே இருந்தாங்க, படித்தவங்க தானே, அழகாக டைவர்ஸ் ஆகி வெளில வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு விபஞ்சிகா அம்மாவோட கொடுத்த விளக்கம் வந்து என்னென்னா, எனக்கு தாம்மா அப்பா இல்லாமல் போயிடுச்சு, என் குழந்தைக்கும் அப்பா இல்லாமல் போயிடக்கூடாது, அதை விட ஒரு வேளை குழந்தைங்க வந்துச்சுன்னா ஆம்பளைங்க திருந்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக விபஞ்சிகாவோட அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் கூட ஒரு பெண் பொறுத்துப்பாங்க. ஆனால் இந்த பிரசவம்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த பிரசவம் டைமில் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நிதிஷ்ங்கிற ஒரு மிருகம் அவங்க ஹாஸ்பிட்டலில் தனியாக இருந்திருக்காங்க. இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட, இவனோட சகோதரி, இவனோட அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஜாலி ட்ரிப் போயிருக்காங்க. பாவம் அந்த பெண் அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது கூட யாருமே இல்லையா. இதில் இன்னும் ஒரு லெவல் மேலே போய்
பிறந்தது பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு வந்து விபஞ்சிகா மேலே உள்ள வெறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சான். இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க சொல்கிற ரீசன் எல்லாமே நமக்கு அது என்ன சிரிக்கிறதா அழறதானே தெரியல. இவங்க குடும்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் நிறம் மட்டமாக இருக்கிறதுனால, இவங்க வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப வசீகரமாகவும் இருக்கிறதுனால, நீ மட்டும் ஏன் இவ்வளோ சிகப்பாக அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி குடும்பமாக உட்காந்து விபஞ்சிகாவுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. எங்கேயாவது இந்த கொடுமையை கேட்டிருக்கோமா? அந்த இன்சிடெண்ட் நடந்தவொடனே அந்த ஃபோட்டோவையும் விபஞ்சிகா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு புண்ணியமாக இதை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ்காரங்க எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லாமே லீக் ஆயிடுச்சு, எல்லா ஃபோட்டோஸுமே. உண்மையாலுமே இவங்க பண்ணியிருக்கிற கொடுமையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லும்போது எனக்கே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் வச்சுருக்கான். ஸோ என்ன பண்ணுவோம், சரிப்பா நாதாரி நீ பொண்ணு வச்சு பழக்கம் வச்சுக்கோ, போய் தொலை, வெளியில் என்ன கர்மாந்திரம் வேணாலும் பண்ணி தொலை. ஆனால் இந்த நாய் ஒரு லெவல் மேலே போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து இவங்க கண்ணு முன்னாடியே உடலுறவு கொண்டிருக்கான். என்ன மாதிரி ஒரு சைக்கோ லெவல் பாருங்கள். பாவம் இதை கண்டிச்சு கேட்ட விபஞ்சிகாவை டாய்லெட்டில் உள்ளே வச்சு அடின்னு அடிச்சிருக்கான். அந்த காயங்கள்லாம் கூட அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்காக நான் அதை டிஸ்பிளே காமிக்கிறேன். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. விபஞ்சிகா தனியாக இருக்கும்போது விபஞ்சிகாவோட மாமனார், அதாவது நிதிஷோட அப்பா மோகன்கிற ஒரு நாய், ஒரு புறம்போக்கு, இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளைகிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். இதை நிதிஷ்கிட்ட சொல்லும்போது அவன் சொன்ன ஆன்சர் தாங்க இன்னும் அவனை என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி தோணுது. அவன் சொல்லியிருக்கான், நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய் அப்படிங்கிறது. என்ன மாதிரி ஒரு மிருகம், மனித தன்மையே இல்லைங்க அந்த 3 பேருக்குமே. அவனோட சகோதரியாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலான்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கணும். எவனுக்குமே கொடுத்த தண்டனையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணும். பயம் வரணும் இந்த மாதிரி பண்ணுறவனுலாம். எப்போ தனியாக போனாங்களோ அப்பயே இதை காரணமாக காட்டி இவன் நிதிஷ் என்ன பண்ணியிருக்கான், விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கான். இதை பார்த்து தான் இன்னும் மனம் உடைஞ்சிருக்காங்க விபஞ்சிகா. எப்படி நம்ம சிங்கிள் பேரண்டாக இந்த குழந்தைய வளர்க்க போகிறோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப யோசித்து மன உளைச்சலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அதுக்கப்புறமா தான் இல்லை இனிமேல் நம்ம வாழக்கூடாது, நம்மளை முடிச்சுக்கலான்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம இந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு போனால் இது இன்னும் கஷ்டப்படுவங்களோட சேர்ந்து அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி, இல்லை இதையும் நம்மளோடய அழைச்சிட்டு போயிடுவோன்னு சொல்லி தான் தலகாணி வச்சு குழந்தைய அமுக்கி கொன்னுட்டு தானும் தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அதே இந்த தொட்டிலில் உள்ள கழுத்தில் கட்டி இறந்துருக்காங்க. நல்ல படித்த பொண்ணு, நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையில் இருந்திருக்காங்க துபாயில். அழகாக என்ன சிங்கிள் பேரண்ட் யாருமே வாழலையாண்ணா, எத்தனையோ பொண்கள் தைரியமாக வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நரகத்தில் இருந்து கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட நல்ல சம்பளம், நல்ல படித்த பொண்ணு, அழகாக லைஃப்பை போல்டாக ஃபேஸ் பண்ணுறது. ஆளை பார்த்தால அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ ப்ளீஸிங் பர்சனாலிட்டி, நல்ல கிளாஸாக இருக்கிற லேடி. எப்படி இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தாங்கன்னு யோசிக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் அவங்க ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த சூழலில் இருந்து பார்த்தா தான் அந்த வலியும் அந்த வேதனையும் நமக்கு புரியும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்குங்க, இது வந்து தப்பாக கூட இருக்கலாம், இது என்னோடய அப்சர்வேஷன் தான். நல்ல பெண்கள் எல்லாம் ஒரு புறம்போக்கு மோசமான பையன்கிட்ட தான் மாட்டுறாங்க. நல்ல பசங்கள்லாம் ஒரு புறம்போக்கு கேவலமான கெட்ட பொண்ணுக்கிட்ட தான் மாட்டுறாங்க நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். இதில் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் அவங்க ஒரு நல்ல பையனை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை நல்ல பெண்ணை கடந்து வந்திருப்பாங்க. அவனை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவனோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது இருக்கிறதுலையே ஒஸ்ட்டாக இருக்கும். சரி நீ இவனை வேணான்னு விட்டுட்டு அவங்க கூட போனல, அட்லீஸ்ட் அவங்க கூடயா சந்தோஷமாக வாழ்ந்தியா? அதுவும் கிடையாது. அங்கே போயிட்டு இவளுக்கோ மெசேஜ் பண்ணுறது ஐ மிஸ் யூ. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். விபஞ்சிகா பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த அவங்கள்ட்ட உள்ள ஜுவல்ஸு, அவங்களோட எல்லா கார்டு, கிரெடிட் கார்டு, பேங்க் கார்டு எல்லாமே, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, லாக்கரோட கீ எல்லாமே, நம்பர்லாம் கரெக்டாக ஒரு இதில் பார்சல் கட்டி கரெக்டாக அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ விபஞ்சிகா எழுதிய டைரி, வாட்ஸ்அப் மெசேஜ், ஆடியோ கால்ஸ், ஆடியோ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை கேரளாவை சேர்ந்த குன்றம் பகுதி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடந்துட்டு வருது. இந்த இன்சிடெண்ட் நடந்தவுடனே கேரளாவில் உள்ள நிதிஷோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப நிதிஷோட வீடு கடந்த ஒரு வாரமாக பூட்டி தான் இருக்குது. ஒருத்தரையும் அந்த வீட்டில் காணோம், ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. ஸோ நீதி அரசர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான்,
அழகாக எல்லோரும் கூட்டமாக நீதியரசர்களாக உட்காந்து ஒரு வாரம் ரூம் போட்டு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கூடாது. அந்த மாதிரி மிகவும் கொடுமையான பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட்டை இந்த நிதிஷோட குடும்பத்துக்கும் அவங்க கொடுக்குமாறு தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.